மறைந்த நடிகர் விஜயகாந்தை நாயகனாக அறிமுகப்படுத்தியதில் மிக முக்கிய பங்கு இயக்குனர் திரு எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்களுடையது. அவர் நம்மளோடு இருக்கிறார். சார் வணக்கம். விஜயகாந்த் சாருடைய மறைவு அப்போ நீங்கள் இல்லை, போக முடியல. இப்போ அவருடைய இழப்பு அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு? எந்த ஒரு வெற்றிடத்தை நீங்கள் உணர்றீங்க? அதான், என் தாய் இறந்தபோது, என் தந்தை இறந்தபோது, என் கூட பிறந்த என்னுடைய அண்ணன் இறந்தபோது கூட இந்த அளவுக்கு நான் டிப்ரெஸ் ஆகலை. ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபீல் வேற, டிப்ரெஷன் வேற. அவங்களாம் இருக்கும்போது என்ன, அம்மா இருக்கும்போதே அழுகலையான்னு கேட்டுறாதீங்க, தப்பா. ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 28ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பேச்சு வரல, எனர்ஜி இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, உடல் ரீதியா, மன ரீதியா. என்னை நீங்கள் பேட்டி எடுத்திருப்பீங்க, எவ்வளோ பிரைட்டாக உட்காந்து. காலையில் சொன்ன மாதிரி ஊரில் இல்லை, அந்த சம்பவம் நடந்த போது என்னால் வர முடியல. ஆனால் என் மனைவிக்கு தான் தெரியும் அந்த 2 நாள் நான் இங்கே எப்படி இருந்தேன்றது. நான் போன வேலைக்கே நடக்கலைங்க, நான் வெளியே போகல, இங்கே வரவில்லை, அங்கேயே வேலை செய்யலை. அந்த 2 நாள் அப்படியே உட்கார்ந்துட்டேன் நான். அந்த அளவுக்கு மனதளவில் பாதிப்பு. சரி, அப்படியே மறந்துட்டு அப்புறம் இங்கே இறங்கினா முந்தின நாள் நைட்டு திருப்பி இந்த ஞாபகம் வந்துருச்சு. நேற்று காலையில் சமாதிக்கு போகணுன்னு ரெடியான தைரியம் வரல, உண்மையிலே தைரியம் வரல. ஏன்னா அந்த மனுஷனை நான் எப்படிலாம் பார்த்துருக்கேன். அந்த மேன்லினஸ், ஒரு ஹீரோ. ஒரு ஹீரோன்றது யாரு? ஆளுமை இல்லை, ஆண்மையோட. ஆண்மைத்தனம்ன்றது வேற, ஆளுமைன்றது வேற. ஆண்மைத்தனம்னு சொல்லுவோம்ல. ஒரு ஹீரோ சினிமாவில் 20 பேரை அடிக்கிறார் இல்லையா? அது நீங்கள் உங்கள் நம்புறீங்க. ஆனால் இவர் உண்மையிலே அடிப்பார். ஆனால் கண்ணால் பார்த்துருக்கோம். அது என்னையோட திட்டிட்டு அடிதான் டம் டும்னு அடிப்பார். அதாவது ஒருத்தரை நேசிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. என்ன, அவர் டைரக்டரா நான் ஒரு நடிகனா, முதல் படம் ஒன்று தான், சட்டம் ஒருத்தரை ஒன்று தான் நான் அவரை நடிகனாக பார்த்தது, அவர் என்ன டைரக்டராக பார்த்தது. அந்த ஒரு படத்தில் நீங்களாம் அந்த ஜென்ரேஷன், உங்களுக்கு தெரியாது, என்னை பற்றி தெரியாது, அவரை பற்றியும் தெரியாது. அவ்வளோ கோவக்காரன் நான், பயங்கரமாக திட்டுவேன். ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்தால் அவ்வளோதான் இன்னைக்கு. ஆனால் அப்படியாப்பட்ட டைரக்டர்கிட்ட ஒரு 17 படம் வேலை செஞ்சுருக்காருன்னா அப்போ அவர் மனசில் நான் எந்த இடத்துல இருந்திருக்கேன்னு அர்த்தம். 17 படம் திட்டு வாங்கியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, எங்கிட்ட நடித்த அத்தனை பேரும், எங்கிட்ட வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியனும் எங்கிட்ட திட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் எங்க டைரக்டரும் பாரு, எங்க குருவும் பாரு. அவரை நான் அறிமுகப்படுத்தலை. நான் பண்ணது 3வது படம். அடையாளப்படுத்தினேன்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனால் எப்படி அவர் மனசுக்குள்ள நான் அப்படி போய் உட்கார்ந்தேன் அப்படின்றது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியாப்பட்ட ஒரு ஆண்மையான, ஒரு ஆண்மைத்தனம் உள்ள, ஒரே நேரத்தில் நிஜமாவே 10 பேர் அடிக்கக்கூடிய. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்கேன், உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். டி நகரில் ஒரு நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு 2 மணிக்கு வரும்போது ஒருத்தன் ஒரு கத்தியை வச்சுட்டு ஒருத்தனை துரத்திட்டு போகிறான். இவர் வர்றாரு, டப்புன்னு காரை நிறுத்திட்டு கத்தியோடு இருக்கிறவன், கையில் ஒன்றுமே இல்லை, துரத்தி போய் அடித்து அவனை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வர்றாரு. இது உண்மையில் நடந்தது, சினிமா இல்லை, சினிமா சீன் இல்லை, உண்மையில் நடந்தது. இவனுக்காக தைரியம் வருமா? நைட்டில் 2 மணிக்கு ஒருத்தன் ஆயுதத்தோடு ஓடுறான், நீ ஓடி போய் பிடிச்சி அவனை அடிக்கிறேன்னா அவன் திருப்பி குத்திருந்தானா என்ன ஆகும்? அதான் ரியல் ஹீரோன்றேன். அப்படியாப்பட்ட ஒரு மனிதன் இந்த அளவுக்கு எப்படி தளர்ந்து போனாரு அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு.
இப்போ இந்த கடைசி காலத்தில் அவர் பேசுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, அவருடைய உடல்நிலை வந்து இதை ஒத்துழைக்காம இருந்துச்சு. அந்த இடங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருந்துச்சு? ஏன்னா உங்க வசனங்கள் பேசி நடிச்சவர், உங்களோட பழகினவர். சொல்றேன், ரியலாவே இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ எப்படி இப்படி தளர்ந்து போனாரு, அதை நானே கேள்வி கேட்டு அதுக்கு பதில் தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன். ஆனா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் ஒரு யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னது ஒரு படம் எடுக்கிறோம், ஷூட்டிங் பண்றது மட்டும் வந்து அந்த படம் உருப்படியாக வந்துடாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட கரெக்ட் பண்ணி அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு காரணமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டைரக்டர் இன்னைக்கு வரைக்கும் சரி அன்னைக்கும் சரி படம் ஷூட்டிங் 30 நாள் எடுத்துருவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் 3 மாதம் பண்ணுவாங்க. ஷூட்டிங் 1 மாதத்தில் பண்ணிடுவோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் 3 மாதம் பண்ணுவோம். அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் ஒரு படம் வெற்றி தோல்வி. அது மாதிரி இவருக்கு வந்து 2016 ஒரு ஏதோ சர்ஜரி நடந்துச்சு. அதுக்கு பிறகு போஸ்ட் சர்ஜரின்னு ஒன்று இருக்கு, போஸ்ட் சர்ஜரி கேர்னு ஒன்று இருக்கு. அது கரெக்டாக நடந்துச்சா, இது என் கேள்வி. ஏன்னா நான் என்னையும் கேட்டுக்கிட்டது, வேற யார்ட்டையும் கேட்கல. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலப்பா. அது ஏதோ எங்கேயோ, ஏன்னா அப்படியாப்பட்ட ஆள் பாரு, அப்படி இருந்தாரு, அப்படி பாரு, அவரு முடியல இப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னாவே என்னமோ தப்பு நடந்திருக்கு. என்ன தப்பு நடந்திருக்கு? அடுத்தது ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தோம்னா ஒரு ரெஸ்ட் பீரியட்னு ஒன்று இருக்கு, அது கரெக்டாக நடந்திருக்குமா அந்த ரெஸ்ட் பீரியடு? இதெல்லாம் நான் எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிறேன். இல்லைன்னா அந்த அப்படியாப்பட்ட ஒரு நான் சொன்னேன்ல, அப்படியாப்பட்ட ஒரு ரியல் ஹீரோ இப்படி தளர்ந்து போறதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. அந்த மனுஷன் கடைசியா அந்த 4 வருஷமா நீங்க சொல்றீங்க பேச முடியல, எந்திரிக்க முடியல, உட்கார முடியல அப்படின்ட்டு, அப்படி ஆகிறதுக்கு என்ன காரணம்? அவர் அப்படி பார்க்கறதுக்கே முடியல உண்மையில. நீங்க அதை இப்போ பார்க்கறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணீங்களா சார்? இந்த 4 வருஷத்துல வந்து நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைச்சிச்சா? முன்னாடி பார்த்தேன், அதுக்கு பிறகுதான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கேட்கும் போதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அது ஏன்னு தெரியல. சரி, இனிமே நானும் விட்டுட்டேன். சரி, அவர் பார்த்தாலும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்காரு. கடைசியாக பார்த்தது தான் இன்னும் மைண்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. கடைசியாக பார்த்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்த உடனே எந்திரிச்சு கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது உங்களால் புரிஞ்சிக்க முடியுது? புரிஞ்சுக்க முடியுதுன்னா ட்ரை பண்ணுறாருல. நான் கட்டி பிடிக்கிறேன், அவர் அழுகிறார், நான் அழுகிறேன், அவர் கண்ணில் கண்ணீர், என் கண்ணில் கண்ணீர். அப்போது எதோ பேசணும் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் வார்த்தை வெளியே வரல. அதுதான் நான் அவர் கடைசியாக பார்த்தது. அதைத்தான் சொல்கிறேன், இப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்படியானார், இப்படியானார். அதனாலேயே எனக்கு வந்து நேற்றெல்லாம் போகிறதுக்கே தைரியம் வரல. முதல்ல இப்போ நீங்கள் 4வது ஆள்னு நினைக்கிறேன் இந்த இதை பற்றி கேட்குறது. முதல்ல கேட்டவங்களுக்கு வாய்ஸே வரல, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எனக்கே வாய்ஸ் வருது. பாதிப்புன்றீங்கல்ல, அந்த பாதிப்பினுடைய பாதிப்பு தான் இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன். சார், விஜயகாந்த் நட்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு? ஏன்னா இப்ராஹிம் ராவுத்தரா இருக்கட்டும், உங்க மீதான மரியாதையா இருக்கட்டும், மற்ற நடிகர்கள் ஆகட்டும், அவங்க மீதெல்லாம் எந்த அளவுக்கான நட்பு பாராட்டினார்? அதில் இருக்கக்கூடிய நினைவுகளை சொல்ல முடியுமா? தம்பி, ஒரே வார்த்தையில் நான் சொல்லிட்டேன், அவர் ஒரு நடிகனாக மறையலை, ஒரு அரசியல்வாதியாக மறையலை. அதுக்கு என்ன அது எப்படி புருவாச்சு அப்படின்னா, இப்போ அவர் இறுதி ஊர்வலத்தில் வந்தவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவர் சிஎம் ஆகிருப்பார். கரெக்டா? அப்போது அவர் அரசியல்வாதியாக வந்து அவங்க பார்க்கல, நல்லா புரிஞ்சுக்குங்க. நடிகனாக வந்து பார்க்கல. ஏன் நடிகன் எத்தனையோ நடிகர்கள் இறந்துருக்காங்க, இந்த கூட்டம் வந்திருக்கா? அப்போ நடிகனாகவும் அவங்க பார்க்கல, அரசியல்வாதியாகவும் பார்க்கல, இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனாக பார்த்துருக்காங்க, ஒரு மனிதனாக பார்த்துருக்காங்க. ஒருத்தனுடைய
இறுதி கட்டத்தில் தான் அவன் எப்படி வாழ்ந்தான்றது தெரியும்னு சொல்லுவாங்க. நீ உயிரோடு இருக்கும்போது எப்படி வாழ்ந்தேன்றது வந்து நீ இறந்த பிறகு தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. அது தெரிஞ்சுதா உருவத்தில்? நான் எங்கேயோ இருந்து பார்க்குறேன்ல, எந்த வேலையும் இல்லாமல் வர்றதுக்கு முடியாமல் டிவி முன்னாடி உட்காந்துட்டு அந்த கூட்டத்தை பார்க்குறேன்ல. ஏன் இன்னைக்கு 10வது நாள் நான் போகிறேன். 10வது நாள் இருக்குமா? 28 ஒரு வாரம் ஆகுது. இன்னைக்கு நான் போகிறேன். க்ரௌடு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்களே. எந்த தலைவனுக்கு இப்படி ஆச்சு? அரசியல்வாதியால அவர் போகல, நடிகனாவும் போகல, மனிதனா. அதனால தான் அவர் பண்ண நல்லது கிட்டதெல்லாம் வந்து இப்போ சாட்சி இதெல்லாம் வந்து. சார், நீங்கள் எடுத்த படங்கள் எல்லாமே உங்களுடைய முக்கியமான கதைகள் எல்லாமே அவர் தான் வந்து நாயகனாக நடிச்சிருக்காரு. அவருடைய அந்த முதல் நீங்கள் வந்து பண்ணும்போது இவர் வந்து, ஏன்னா அவர் வந்து நிறம் அப்படின்றது ஒன்று அப்போ ஒரு விமர்சனம் இருந்திருக்கலாம், கருப்பாக இருக்காரு அப்படின்ற, இவர் எப்படி நாயகனாக்குறது அப்படின்னு. ஆனால் நீங்கள் துணிச்சலாக வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அந்த துணிச்சல் எங்கேருந்து எடுத்தீங்க சார்? துணிச்சல் இல்லைங்க, அவர் கண்ணு வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான ஐஸ். ஒரு நடிகன் வந்து தன் உணர்வுகளை வெளிப்படுத்துறது வந்து சோகத்தையோ சரி, கோபத்தையோ சரி, பரிதாபத்தையோ சரி, அந்த கண்ணில் தான் வெளிப்படுத்துறது. அந்த காலத்து டிராமாங்களில் எனக்கு கோபம் வருகிறது, மீசை துடிக்கிறது அப்படின்னு டைலாக்ல சொல்லுவோம். இப்போ அப்படிலாம் சொல்ல முடியாது. க்ளோஸை பார்த்தா அந்த கண்ணில் தெரியணும் அந்த கோபம், அந்த கண்ணில் தெரியணும் அந்த பாசம், அந்த கண்ணில் தெரியணும் அந்த சோகம். அந்த கண்ணு தான். அந்த கண்ணை பார்த்தேன். அதெல்லாம் ஒரு கதையாக சொல்லணும். அது அந்த நடிகரை செலக்ட் பண்ணதே, அவர் மோட்டர் சைக்கிள் அப்படி போகிறாரு, அப்படி திரும்பிட்டு போகிறாரு, யாருன்னு தெரியாது, நான் ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். அந்த கண்ணு தான் எனக்கு அவர் ஓடி அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பிச்சேன். அப்படி அந்த கண்ணை பார்த்து அவரை நான் செலக்ட் பண்ணேன். அவர் வாய்ப்பு தேடி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு அவர் வாய்ப்பு தேடலைப்பா. அவர் வாய்ப்பு எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்காரு. நான் வாய்ப்பை தேடிக்கிட்டு புது டைரக்டர். நான் முதல்ல எனக்கு இவரை ரோட்டில் பார்க்குறேன், பிடிச்சி நிறுத்துறேன். நடிக்கிற யாருன்னே தெரியாது, என் படத்தில் நடிக்கிறியார். அப்படி செலெக்ஷன். அது அடுத்தது கலர் வந்து கருப்புன்றதும் தமிழனுடைய கலர்ப்பா. நான் வந்து ஒரு தமிழன் தானேப்பா. ஒரு தமிழனுடைய ஐடென்டிட்டியே வந்து அதுதானே. நான் தமிழ் படம் தானே எடுத்தேன் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அந்த படம் சக்ஸஸ் ஆன ஒன்றா அடுத்த லாங்குவேஜுக்கு போனே தவிர, ஒரு தமிழ் படம் எடுத்தேன், தமிழ் படத்தில் ஹீரோவை போடுறேன். அவனை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும்னா அவன் தமிழனை தானே போடணும். அப்போ தமிழ் கலர் தானே ஈஸியாக போய் ரீச் ஆகும். நீங்கள் தமிழ் படத்தில் சக்ஸஸ் ஆன ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் ரொம்ப கலரான ஹீரோஸ் வந்து ஹிட் அடிச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். அதனால் கலர்லாம் அந்த ஆண்மைத்தனம், தைரியம், கண்ணு தான். சார், இப்போ இந்த கடைசி அந்த 15 ஆண்டுகள் இருக்குல்ல, இப்போ அரசியலுக்கு வந்த பின்னாடி அவர் வந்து விமர்சிக்கப்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தம்பி, இன்றைக்கி நான் பேட்டி கொடுக்க உட்காரணுமா? என் உணர்வை பதிவு செய்ய உட்கார்ந்துருக்கேன். நான் பதிவு பண்ணிட்டேன். இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நீங்கள் அவரை பற்றி நான் சொல்லணும்னா 17 படம் பண்ணியிருக்கேன்ல, 17 ½ இருக்குது. ஒவ்வொரு படத்துலையும் ஒரு இன்சிடென்ட் எங்களுக்குள்ள சினிமாவை தாண்டிய விஷயங்கள் இருக்கு. ஓகேயா? சார், கடைசி ஒரு விஜயகாந்த் அவர்கள் இப்போ இல்லை. இதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அல்லது அரசியல் அந்த மாதிரி